7th standard maths lesson 2 measurements. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் parallelogram. Measurementsல parallelogram எடுத்துக்கலாம். Area and perimeter of parallelogram. Area அப்படினா parallelogram ஓட total area and perimeter அப்படினா அதோட சுற்றளவு. சரியா? அது வந்துட்டு பாருங்க ஏரியாவோட ஃபார்முலா base into height. Base into height. நான் உங்களுக்கு அந்த டயகிராம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பேஸ்னா என்ன, ஹைட்னா என்ன அப்படினு. So area of parallelogram is equal to base into height. Okay. Then perimeter. Perimeter அப்படினா அந்த parallelogram ஓட சுற்றளவு. Sum of the lengths of four sides. சரியா? Sum of lengths of four sides. So நம்ம parallelogram அப்படிங்கறப்ப 4 sides இருக்கும். அந்த 4 sides ஓட lengths add பண்ணோம் அப்படினா perimeter என்ன அப்படினு தெரிஞ்சுக்கலாம். சரியா? புக்ல பாருங்க area and perimeter of the parallelogram கொடுத்திருக்காங்க. சரியா? Draw a parallelogram on a graph sheet as shown in figure 2.31 Roman 1. So இந்த ஃபிகர்ல காட்டின மாதிரி நம்ம ஒரு graph sheet எடுத்து நம்ம draw பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா and cut it. இத கட் பண்ணிக்க சொல்றாங்க. இந்த ஃபிகரை கட் பண்ணிக்க சொல்றாங்க. Draw a perpendicular line from one vertex to the opposite side. So one vertex இருக்காங்க. So இந்த vertexல இருந்து இதோட இந்த vertex எடுத்துட்டோம்னா இதோட opposite side எதுனா இந்த base side தான். இத baseனா கீழ இருக்கக்கூடிய அந்த ஒரு சைடு தான் வந்து பேஸ் அப்படினு சொல்லுவோம். சரியா? இந்த சைடுக்கு நம்ம இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர் லைன் இப்ப நம்ம இங்க ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த லைன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த லைன் பேஸ் வந்துட்டு இந்த லைன் மீட் பண்றப்ப 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதான் பெர்பெண்டிகுலர் லைன். சரியா? ஓகே. அப்ப வந்துட்டு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து பேஸ் சைடுக்கு நம்ம டிரா பண்ணக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஹைட். Height of the parallelogram. ஓகேவா? அப்ப வந்து draw பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. Cut the triangle and shift the triangle to the other side of the parallelogram as shown in figure 2.3 Roman 2. Roman 2ல என்ன காட்டியிருக்காங்கன்னு பாருங்க ஃபிகர்லாம். இப்போ வந்துட்டு இந்த பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம் இல்லையா? இந்த இடத்துல கட் பண்ண சொல்றாங்க. கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல இந்த போர்ஷன் கட் பண்ணி எடுத்துறோம் இல்லையா? இத எடுத்து இங்க ஸ்டிக் பண்ணனும், ஒட்டிரணும். சரியா? ஒட்டிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. இப்போ இந்த போர்ஷன் இருக்காது இல்லையா? அதுதான் நம்ம இங்க எடுத்து ஒட்டிட்டோம். எக்ஸாக்ட்டா இங்க கரெக்ட்டா இதோட அளவு என்னவோ அதே அளவு இங்க ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். சரியா? ரெக்டாங்கிள் ஷேப். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நமக்கு பிரெத்தும் லென்த்தும் எடுப்போம் இல்லையா? ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. பிரெத்தும் லென்த்தும் 6th படிச்சிருப்பீங்க இல்லையா? ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத். ஸோ அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லென்த்தும் பிரெத்தும் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே மேட்ச் ஆகும் சைட்ஸ்க்கு மட்டும். சரியா? அப்போ ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாருங்க. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். அதோட நீளங்கள் சமமா இருக்கும். இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடு. இந்த சைடும் ஆப்போசிட். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் லென்த்தா இருக்கும். சரியா? ஈக்குவல் லென்த்தா இருக்கும். அதே மாதிரி அதர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட் இந்த சைடு வரும் இல்லையா? அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் லென்த்தா இருக்கும். சரியா? ஈக்குவல் லென்த். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு opposite sides are equal and parallel. Parallel என்ன? இந்த ரெண்டு லைன் ஈக்குவல் சொன்னோம் இல்லையா? அதே போல இதுக்குரிய டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலயும் சேமா இருக்கும். சரியா? இந்த இடத்துல இருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்துட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் 10 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அதான் parallel lines. ஓகேவா? அதே போல other pair sides of rectangle எடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு ரெண்டு வரும். இது ரெண்டும் ஈக்குவல் லென்த். அதே போல இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஈக்குவலாவே இருக்கும். இப்போ கிராஃப் ஷீட்ல தான் டிரா பண்ணியிருக்கோம் பாருங்க. கரெக்டா இந்த லைன்ல வந்திருக்கு, இந்த லைன்ல வந்திருக்கு. அப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த ஸ்கொயர்ஸ்லாம் ஈக்குவலா வரும் இல்லையா? 1 2 3 4 5 6 ஸ்கொயர்ஸ் வந்திருக்கு. அதே போல இந்த லைன்ல பார்த்தாலும் 6 இருக்கும். இங்கேயும் 6 இருக்கு இல்லையா? அப்போ அதோட இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கனால என்ன சொல்லிடலாம்? இது வந்துட்டு இப்போ லென்த்தில் மட்டும் ஈக்குவலாக இருக்காது, பேரலல் சைட்ஸாகவும் இருக்கும். சரியா? ஈக்குவல் அண்ட் பேரலல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தோம். அதே தான் வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராமுக்கும் வரும். சரியா? பேரலோகிராம்னு எடுக்கிறப்பையும் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். சரியா? அதே போல் இது ரெண்டு என்ன? ஆப்போசிட் சைட். இதுவும் இப்படி தான் இருக்கும். ஈக்குவல் லென்த் அண்ட் பேரலல் சைட்ஸாக இருக்கும்.
என்ன அப்படின்னா இது வந்துட்டு இப்படி கரெக்டாக வெர்டிக்கலாக வருது சரியா. வெர்டிக்கலாக இந்த லைன்ஸ் பாருங்கள், இது ரெண்டும் வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்குது சரியா. இந்த 2 சைட்ஸ் வந்துட்டு வெர்டிக்கலாக இருக்குது. அது வந்து பேரலோகிராமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸ்லாண்டிங்னா என்ன மீனிங்? சாய்வாக இருக்கும் சரியா. அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதோட எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக அதே போல் தான் இங்கேயும் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஸ்டார்டிங், இங்கே எண்டிங் கரெக்டாக. அப்போ தான் வந்து பேரலாக வரும், டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக வரும் சரியா. ஓகே, இதை தான் நம்ம வந்துட்டு இதை ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம், இது வந்து பேரலோகிராம்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா தான் வரும். லென்த்து, அதாவது சைட்ஸோட லென்த்தில் மட்டும் ஈக்குவலாக வரும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இங்கே வந்துட்டு ஆங்கிள்ஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேரலோகிராமுக்கும் 90 எக்ஸாக்டாக வந்துச்சுன்னா அது 90 டிகிரி வந்துச்சு அது அப்படின்னா அது ரெக்டாங்கிள் சரியா. 90 பிலோ ஆர் எபோவ் 90 வந்துச்சுன்னா அது பேரலோகிராம் சரியா. ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சைட்ஸ்க்கு சேம் ப்ராப்பர்ட்டி தான், ஆங்கிள்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது சரியா. இப்போ வந்து பாருங்கள், அடுத்து நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் சரியா. லென்த்துங்கிறது என்ன? இங்கே பேஸ் சைடு, அதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்கோம். லென்த்துங்கிறது பேஸ் சரியா, பேஸ் ஆஃப் த பேரலோகிராம். அண்டு பிரெத்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரெத் வந்துட்டு இது, அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? ஹைட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் சரியா. அப்போ பிரேஸ் இன்ட்டு ஹைட், யூனிட் என்னவோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி எழுதணும் சரியா, யூனிட். அடுத்து பெரிமீட்டர் பார்க்கலாம். Perimeter of parallelogram is the sum of the lengths of the 4 sides சரியா. 4 sides இருக்கு இல்லையா, side 1, side 2, side 3, side 4. இந்த 4 sides-ஓட length ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா, பெரிமீட்டர் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாக்குரிய ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் நம்ம. புக் எக்ஸாம்பிள் 2.1 find the area and perimeter of the parallelogram given in the figures. ஸோ 2 ஃபிகர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபிகர் நம்பர் 2.4 அண்ட் ஃபிகர் நம்பர் 2.5 புக்கில் இருக்கும் பாருங்கள். ஸோ ரோமன் 1, ரோமன் 2ங்கிற 2 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின்குரிய டயக்ராமுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க டயக்ராம். அதுக்கு ஏரியா அண்ட் பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குரிய ஃபார்முலா நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. இப்போ ஃபஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம இந்த டயக்ராமை அப்சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஒரு பேரலோகிராம் அப்போ எப்படி இருக்கும்? ஏடி, இப்போ நேம்ஸ் வந்துருச்சு. அந்த வேர்டெக்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் ஏ, செகண்ட் பி, தேர்ட் சி, ஃபோர்த் டி. இப்போ வேர்டெக்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்கனால சைடு எப்படி சொல்லிடலாம்? ஏபி. இந்த சைடு எப்படி சொல்லுவோம்? ஏபி. இந்த சைடு பிசி. அதே போல் சிடி, ஏடி நேம்ஸ் சொல்லிடுவோம் சரியா. அப்போ வந்து ஆப்போசிட் சைட்ஸ் சொல்லலாம். ஏபிக்கு ஆப்போசிட் சிடி ஆர் டிசி. ஓகேவா. அதே போல் ஏடிக்கு ஆப்போசிட் பிசி சரியா. இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு இங்கே சிடி வந்துட்டு 15 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏபி எவ்வளோ தான் இருக்கும்? 15 தான் இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் சரியா. அதே போல் ஏடி 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா பிசி எவ்வளோ தான் இருக்கும்? 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா. இப்போ ஹைட்டு பர்பண்டிகுலர் லைன் டிங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடு பேஸ் சைடு சரி. ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம் அல்லது பேஸ் சைடுன்னு சொல்லலாம். ஏபி தான் பேஸ் சைடு, அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் டி. டியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது எப்படி மீட் பண்ணுவோம்? பேஸ் சைடு 90 டிகிரியில் மீட் பண்ணாதான் அது பர்பண்டிகுலர் லைன் சரியா. ஸோ அது வந்துட்டு என்னது? இங்கே மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம அடுத்து ஏபிசிடி கொடுத்துட்டோம் இல்லையா. அடுத்து என்னது இருக்குது? ஈங்கிற பாயிண்ட்டு கொடுத்துருங்க. பேஸ் சைடாக இந்த பர்பண்டிகுலர் லைன் மீட் பண்ணுற பாயிண்ட்டை இ அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா. அப்போ டிஇ தான் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம். டிஇ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர்ஸ் சரியா. ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 4 சென்டிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் that is equal to base into height. Base into height square units. இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தான் இங்கே நம்ம யூஸ் கொடுத்துருக்க யூனிட். ஓகேவா. பேஸ் சைடு, பேஸ் சைடு என்னது? ஏபி சரியா. ஏபி இஸ் பேஸ் சைடு 15 சென்டிமீட்டர் இன்டூ ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் டிஇ 4 சென்டிமீட்டர்ஸ் சரியா. அடுத்து என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் எழுதுங்க ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். பாருங்கள், இது இப்படி எழுதலாம். அதர்வைஸ் ஸ்கொயர்
சென்டிமீட்டர். SQ ஸ்கொயரோட ஷார்ட் ஃபார்ம் SQன்னு போட்டு டாட் வச்சுருங்க. அடுத்து இங்கே என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கொடுத்துருங்க. சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம், இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர், போத் ஆர் சேம். ஏதோ ஒன்று மட்டும் எழுதிட்டாலே போதும். சரியா? ஓகே. இப்போ 15 × 4 என்ன? 60 centimeter square. Area of given parallelogram is 60 centimeter square. Then we have to find perimeter of the parallelogram. Let's see the formula of perimeter. Sum of the lengths of the four sides கொடுத்திருக்காங்க இல்லையா? AB plus BC plus CD plus DA. இது four sides add பண்ணணும். சரியா? Perimeter of parallelogram. Perimeter is equal to four sides கொடுத்திருக்காங்க. AB plus BC plus CD plus DA. இந்த four sides add பண்ண போகிறோம். பாருங்க, ABயும் CDயும் எவ்வளோ? 15 centimeter. சரியா? 15 plus BC எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 centimeter. இதுவும் 5 centimeter. 5 plus CD 15 plus DA 5. ஓகேவா? ஆட் பண்ணுங்க. 15 plus 15 30. 5 plus 5 10. ஸோ 30 plus 10 40 centimeter. ஸோ பெரிமீட்டருக்கு அந்த யூனிட் அப்படியே எழுதிடலாம். சரியா? யூனிட் என்னவோ அது அப்படியே எழுதணும். 40 centimeter. ஸோ ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் பாருங்கள். ஏரியா ஆஃப் கிவன் parallelogram is 60 centimeter square and perimeter of the given parallelogram is 40 centimeter. That's all. Next Roman 2 பார்க்கலாம். Roman 2 டயக்ராம் பாருங்கள். இங்கே ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சாய்வா ஸ்லாண்டிங்காக கொடுத்தாலும் அது parallelogram தான். ஜஸ்ட் நம்மளுக்கு இது ரெண்டும் ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கா இல்லை இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. எப்படி இருந்தாலும் அது பேரலல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சொல்லிடலாம்? நம்ம parallelogram அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? பாருங்கள், ABCDங்கிற parallelogram. அதில் வந்துட்டு CD வந்துட்டு 18 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும் parallelogramங்கிறப்ப. ஸோ AB is equal to 18 centimeter. AD 9 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ BCயும் இவ்வளோ தான் வரும், 9 centimeters தான் வரும். பாருங்கள், ஹைட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் சைடு 18 எடுக்காமல் இப்போ வந்துட்டு இதுக்கு தான் ஹைட் பார்த்துருக்காங்க. சரியா? பிசிங்கிற சைடுக்கு அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஏலேருந்து ஹைட் பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம பேஸ் எதை எடுத்துக்கணும்? இதுதான் பேஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? பிசி இஸ் பேஸ் சைட் ஆஃப் த parallelogramனு எடுத்துக்கோங்க. சரியா? இதுதான் பேஸ் சைடு, பிசி தான் பேஸ் சைடு. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏரியா ஆஃப் parallelogram நம்ம calculate பண்ண போகிறோம். சரியா? base side of the parallelogram is BC 9 centimeter and height of the parallelogram is AE 16 centimeter. சரியா? இப்போ area of given parallelogram is equal to base into height square units. ஓகே. இப்போ வந்துட்டு given parallelogramக்கு base side 9 centimeter and height of the parallelogram is 16 centimeter square unit. சரியா? ஓகே. இப்போ 19 into 16 என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 16 into 9 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தலாம். 9 6 are 54, ரிமைண்டர் 5. 1 9 is 9 plus 5 பண்ணோம்னா 9 plus 5 14. ஸோ டோட்டல் ஆன்சர் 144. 9 into 16 is 144 unit centimeter square. சரியா? ஏரியா ஆஃப் given parallelogram is 144 centimeters square. Then we have to find perimeter. Perimeter of the given parallelogram is sum of four sides. Sum of four sides na enna varum? AB plus BC plus CD plus DA. So inge four sides enna அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். AB 18 cm, BC 9 cm, CD 18 cm, DA 9 cm. So 18 plus 9 plus 18 plus 9. So 4 sides add பண்ணி total answer என்ன வருதுன்னு பார்க்கலாம். 18 plus 9 plus 18 plus 9. So the total add பண்ணா 18 plus 18 for 36. 36, 9 plus 9 18. 36 plus 18 54. 54 இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்க யூனிட் சென்டிமீட்டர். ஓகே. The perimeter of given parallelogram is 54 centimeter. Next example number 2.2. 2.2 என்ன பார்க்கலாம்.
one of the sides and the corresponding height of the parallelogram are 12 centimeter and 8 centimeter respectively. Find the area of the parallelogram. So இந்த கொஸ்டினுக்குரிய ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு டயக்ராம் கொடுக்காம கொஸ்டின் அப்படியே வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஹைட் ஆஃப் த parallelogram are 12 cm and 8 cm னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு சைடும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, சைடு அண்ட் கரஸ்பாண்டிங் ஹைட்னா இந்த சைடுக்கு நம்ம ஹைட் பார்த்துருக்காங்க. சரியா, அப்போ இதை பேஸ் சைடுன்னு எடுத்துக்கணும். இதை எப்படி எடுத்துக்கலாம்? பேஸ் சைடு ஆஃப் த parallelogram. பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்குறப்ப சைடு அண்ட் ஹைட் இல்லையா? இங்கே எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு சைட் கொடுத்து செகண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்ட் கொடுக்குறப்ப இங்கே எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் 12 மீட்டர்ஸ். ஓகேவா, பேஸ் ஆஃப் த parallelogram is 12 meters and height of the parallelogram is equal to 8 meters. ஓகேவா, ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயும் எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதே போல் இங்கேயும் 2 யூனிட்ஸுமே மீட்டரில் இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் parallelogram, பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் இன்ட்டு ஹைட், ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை வந்துட்டு ஃபார்முலா. ஸோ பேஸ் சைட் ஆஃப் த parallelogram is 12 and height of the parallelogram is 8. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 8 2s are 16, remainder 1, 1 8 is 8, 8 plus 1 9, 96 centimeter, sorry மீட்டர் தான் வருங்க, மீட்டர் ஸ்கொயர், 96 மீட்டர் ஸ்கொயர். சரியா, இதான் அந்த ப்ராப்ளமோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Example number 2.3. Find the height h of the parallelogram whose area and base are 368 square centimeter and 23 centimeter respectively. So height இங்க கொடுக்கல, h னு எடுத்துக்கிட்டாங்க. height of the parallelogram is h. சரியா, அதுக்கப்புறம் ஏரியா, இந்த parallelogram கூட ஏரியாவும் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த parallelogram is 368 square centimeter and base side of the parallelogram is 23 centimeter. So area is equal to, formula எழுதிக்கலாம் first, base into height, base into height square units. So இங்கே என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இப்போ ஏரியா ஆஃப் த parallelogram is 368 square centimeter, that is equal to base side of the parallelogram is 23 centimeter, 23 into height of the parallelogram is h. ஓகேவா, இப்போ நமக்கு பாருங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா h is unknown. அன்னோன் என்னது தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் 23 இருக்குது. இந்த 23 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இந்த சைடு நம்ம டிவிஷனில் கொண்டு வருவோம். சரியா, இப்போ 368 ஆல்ரெடி இருக்கிற ஒரு நம்பர் டிவைடட் பை 23 அப்படின்னு எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 23 தான் இங்கே வந்துருச்சு இல்லையா? அதை எழுதக்கூடாது, மறுபடியும் ஹெச் மட்டும் எழுதிக்கோங்க. ஹைட் ஆஃப் த parallelogram. ஓகே, இப்போ அதை டிவைட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஹெச் is equal to 368 divided by 23. So first 2 digits எடுத்துட்டிங்கன்னா அதில் 1 time 23 இருக்கும். ரிமைண்டர் பாருங்க 13. சரியா, 36 minus 23 is 13. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்க 23 விட லெஸ்ஸாக இருக்குது, அதனால் 8 எடுத்துக்கோங்க. 138 இருக்கும் இல்லையா? இப்போ இதில் எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். 23 into 6 போடலாம். 23 into 6, 6 3s are 18, remainder 1, 6 2 is 12, 6 2s are 12, 12 plus 1 13. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆன்சர். ஸோ எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? நம்ம இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்ப இங்கே 1 time 23, இங்கே 16 times 23 இருக்கும். சரியா, ஓகே. ஹைட் ஆஃப் த parallelogram is 16
இங்கே என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறப்ப எல்லாமே ஒரே யூனிட்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா மீட்டரில் கொடுத்தனா மீட்டர்லேயே இருக்கணும் ஸோ இங்கே சென்டிமீட்டர் அப்படிங்கிறனால நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஹைட்டும் எப்படி தான் இருக்கும் சென்டிமீட்டரில் தான் இருக்கும் சரியா height of the parallelogram is equal to 16 centimeter. That's all. Next example பார்க்கலாம். Next example 2.4. A parallelogram has adjacent sides 12 centimeter and 9 centimeter. If the distance between its shorter sides is 8 centimeter, find the distance between its longer sides. ஸோ என்ன பாருங்கள் அட்ஜசன்ட் சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேரலோகிராம் எடுத்து ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் நீட்டாக இருக்கும். ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கலாம். பேரலோகிராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நேம்ஸ் கொடுத்துடலாம். வெர்டெக்ஸ் ஏ, வெர்டெக்ஸ் பி, வெர்டெக்ஸ் சி, வெர்டெக்ஸ் டி. வெர்டிசஸ் 4 வெர்டிசஸ்க்கும் நேம் கொடுத்துட்டோம். ஓகே பார்த்திங்கன்னா a parallelogram has adjacent sides 12 cm and 9 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைடு லாங்காகவும் ஒரு சைடு ஷார்ட்டாகவும் இருக்குது சரியா. அப்போ பார்த்திங்கன்னா 9 cm இங்கே எடுத்துக்கோங்க, இங்கே 12 cm. ட்ரா பண்ணது இப்படி இருக்கட்டும், நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு வசதியாக இருக்கும், அதனால் அப்படி போட்டாச்சு ஓகேவா. அட்ஜசன்ட் சைடுனா என்ன மீனிங், அடுத்தடுத்த பக்கங்கள். சைட்ஸ் அப்படின்னா பக்கம். அப்போ நெக்ஸ்ட்டு அப்படின்னு இம்மீடியட்டாக வரக்கூடிய சைடு தான் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சைடு எடுத்துட்டோம்னா இதோட இம்மீடியட் சைடு அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கும், பக்கம் பக்கமாக இருக்கிறது சரி ஓகேவா. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் ஷார்ட்டர் சைட்ஸ் இஸ் 8 cm. இப்போ ஷார்ட் எது பார்த்திங்கன்னா 12 cm லாங் ஆயிரும், 9 cm ஷார்ட்டர் இல்லையா. ஷார்ட்டர் சைட்ஸ் அப்படிங்கிறப்ப இது ரெண்டு தான் ஷார்ட்டர் சைட்ஸ். இதோட லென்த் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 8 cm. தட் இஸ் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம். ஷார்ட்டர் சைட்ஸ்க்கு ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 8 cm. தட் இஸ் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம். ஓகே இப்போ வந்துட்டு இது ஷார்ட்டர் சைடுன்னு சொல்லிட்டதுனால அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் லாங்கர் சைட்ஸ். 12 cm தான் லாங்கர் சைடு இல்லையா. அப்போ இந்த இதுக்கு ஆப்போசிட் இது 12 cm இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் 9 cm. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷார்ட்டர் சைட்ஸ். we have to find distance between longer side. இந்த ரெண்டு சைடுக்கும் அதாவது ஏடி அண்ட் பிசி இந்த ரெண்டு சைடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இது பேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஏலேருந்து ஒரு ஹைட்டு ட்ரா பண்ணணும். ஹைட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா. அப்போ நம்ம ஏரியா எப்படி இருந்தாலும் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் சேம் சரியா. ஹைட் வந்து பேஸ் இதுன்னு எடுத்தோம்னா இதை ஹைட்னு எடுப்போம் இல்லையா. ஏபி இஸ் பேஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது வந்துட்டு ஈங்கிற பாயிண்ட் கொடுத்துருங்க, டிஇ இஸ் ஹைட் சரியா. இப்போ பிசி பேஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஹைட் வந்துட்டு டிஏலேருந்து நம்ம ட்ரா பண்ணணும் ஹைட் சரியா. அப்போ அந்த ஹைட் என்னங்கிறதா டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லாங்கர் சைட்ஸ் சரியா. லாங்கர் சைடு என்னது 12 cm லாங்கர் சைடு. ஸோ இந்த ரெண்டு சைடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. அதான் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம். இது பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம இதை பேஸ்னும் இதை ஹைட்னு எடுத்துக்கலாம். பேஸ் சைடு என்னது ஏபி. ஏபி இஸ் பேஸ் சைடு. ஏபி ஈக்குவல் டு 9 cm அண்ட் ஹைட் என்னது டிஇ. டிஇ இஸ் ஹைட் தட் இஸ் ஈக்குவல் டு 8 cm. ஸோ இப்போ நமக்கு பேஸும் ஹைட்டும் இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ABCD that is equal to base into height. Base into height square units. இந்த சம்ல யூனிட் சென்டிமீட்டர் எடுத்திருக்காங்க. that is equal to base of the parallelogram 9 cm and height of the parallelogram 8 cm. 9 8s are 72. 72 square centimeter or centimeter square. ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் ஓகேவா. இப்போ பேஸ் ஹைட் இது எடுத்தால் 72 கிடைக்குது. இப்போ பேஸ் வந்துட்டு பிசி எடுத்து ஹைட் இதை எடுத்தோம்னா அதோட ஏரியா எப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது. ஏரியா அப்படிங்கிறது நம்ம பேஸும் ஹைட்டும் எது எடுத்தாலும் சேஞ்ச் ஆகுது. ஏரியா எப்படி இருந்தாலும் 72 தான். இப்போ பேஸ் வந்துட்டு நான் பிசின்னு எடுத்துக்கிறேன் சரியா. பேஸ் வந்துட்டு நான் மாற்றுறேன். பேஸ் வந்துட்டு பிசி ஈக்குவல் டு 12 cm. ஸோ அதோட ஹைட் எப்படி எடுத்துக்கலாம், ஹைட் வந்துட்டு ஏஎஃப். நம்ம இங்கே ஆல்ரெடி இ எடுத்துட்டோம் இல்லையா, எஃப்னு கொடுங்க. ஏலேருந்து நம்ம ட்ரா பண்ணக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எஃப்ங்கிற பாயிண்டில் பிசியை மீட் பண்ணுது சரியா.
இப்போ நான் ஏலேருந்து ட்ரா பண்ணாமல் டீலிருந்து பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த டீலிருந்து நம்ம ட்ரா பண்ணக்கூடிய பர்பண்டிகுலர் லைன் பேஸ் பிசியை எஃப்ங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணியிருக்கு. சரியா, எப்படி இருக்குன்னு 90 டிகிரியில் மீட் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போ இதோட ஹைட் என்ன அப்படின்னா அது தெரியாது நமக்கு. அதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். டிஎஃபோட லென்த் என்ன, அதான் ஹைட் ஆஃப் த parallelogram when we are taking base as BC. ஓகேவா, இப்போ வந்து பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர், ஹைட் வந்துட்டு நம்மளுக்கு ஹெச்னு எடுத்துக்கோங்க. ஹெச் இஸ் அன்னோன். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஏரியா கண்டுபிடிங்க. எப்போ ஏரியா பேஸ் பிசின்னு எடுக்கிறப்ப ஏரியா பேஸ் சைட் பிசி அண்ட் ஹைட் என்னது டிஎஃப். ஓகேவா, இப்போ ஏரியா வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். பேஸ் எப்படி மாறினாலும் சேம் parallelogram தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏரியா சேஞ்ச் ஆகாது. 72 பிசி இவ்வளோ 12 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் ஆஃப் த parallelogram, அதாவது டிஎஃப். சரியா, இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கே டிவிஷனில் எடுத்துகிட்டு வாங்க. 72/12 தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த parallelogram. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 டேபிள் சொல்லுங்கள், எவ்வளோ வரும்? 6 12s are 72. ஸோ ஹைட் ஆஃப் த parallelogram 6 சென்டிமீட்டர். இங்கே ஹைட்னு சொல்கிறோம் டிஎஃப் 6 சென்டிமீட்டர். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் லாங்கர் சைட்ஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். லாங்கர் சைடோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.5. The base of the parallelogram is thrice its height. If the area is 192 square centimeter, find the base and height. ஸோ ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் ஆஃப் த parallelogram இஸ் thrice the time its height. சரியா, thrice the time its height. ஸோ ஹைட்டை போல் 3 மடங்கு, thrice அப்படின்னா 3 மடங்கு. சரியா, பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பேஸ் ஆஃப் த parallelogram இஸ் பேஸ் எப்படி இருக்குது? thrice its height. சரியா, இப்போ வந்து ஹைட் வந்துட்டு நம்ம 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட 3 டைம்ஸ் என்ன ஆயிரும்? 3 5s are 15. பேஸ் வந்து எவ்வளோ? 15 இருக்குது. ஹைட் 5னா பேஸ் 15 இருக்குது. அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம ஹைட் எவ்வளோன்னு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். லெட் த ஹைட் பி ஹெச் சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஹைட்டை ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம்? ஹெச் சென்டிமீட்டர். ரெண்டுமே அன்னோன் இல்லையா, பேஸும் கொடுக்கலாம் ஹைட்டும் கொடுக்கலாம். ரெண்டுமே அன்னோன் நம்பர்ஸ். அன்னோன் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம டேரெக்டாக நம்பர்ஸ் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்காக 5 15 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா, லெட் த ஹைட் பி ஹெச் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஹைட் 5 அப்படின்னா அதோட 3 டைம்ஸ் என்ன ஆயிரும்? பேஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ ஹைட் கூட 3 டைம்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு ஹெச், 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு பேஸ். அப்போ 3h centimeter. Base of the parallelogram is 3h centimeter and height of the parallelogram is h centimeter. Area is given already. So area of the given parallelogram is 192 square centimeter. Area is equal to 192 centimeter square or square centimeter. Both are same. இப்போ ஏரியா வந்துட்டு எழுதிக்கலாம். ஏரியா ஃபார்முலா என்ன? பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, இப்போ ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 192. தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இஸ் 3 times ஹெச் இன்ட்டு ஹைட் இஸ் ஹெச். ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 into 1 3. இங்கே எதுவுமே இல்லைனாலும் 1 இருக்குது அப்படிங்கிறது மீனிங். 3 1 is 3. ஹெச் இன்ட்டு ஹெச், ஹெச் ஸ்கொயர், 3h ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 192. சரியா, இப்போ வந்துட்டு நம்ம 3 இப்படி மாற்றி எழுதிக்கங்க. 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 192 அப்படி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ வந்து ஹெச் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன சொல்லிடுவோம் நம்ம? இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 வந்து 3 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத இங்கே டிவிஷனில் எடுத்துகிட்டு வாங்க. சரியா, 192 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. 192ல் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 3s are 18. 6 3s are 18. ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் டிஜிட் 2 எடுத்துக்கோங்க. இதில் 4 டைம்ஸ் இருக்கும். 4 3s are 12. ரிமைண்டர் 0. ஸோ இங்கே கோஷன்ட் என்ன இருக்குது? 64. 64 ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இப்போ ஹெச் மட்டும் தான் நமக்கு வேணும். இந்த ஸ்கொயர் இங்கே வரப்போ என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்னு வரும். ஸ்கொயர் லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு வரப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட். இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. இந்த நம்பரை ஸ்கொயர் ரூட்டில் எழுதிக்கங்க.
ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் மட்டும் நம்ம இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில். சரியா? இப்போ இதுக்கு என்ன மீனிங்? ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப இதோடைய இது எடுக்கணும். சரியா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம். இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 8 ஸ்கொயர். சரியா? 8 ஸ்கொயர் என்ன வரும்? 8 8s are 64. ஸோ 8 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 into 8. 2 டைம்ஸ் இருக்கக்கூடிய இந்த 8 நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ரூட் வந்துச்சு அப்படின்னா 2 நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா சேம் நம்பர் 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டைம் நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸ்கொயர் ரூட் மட்டும் காணாமல் போயிடும். சரியா? ஏன்னா 2 டைம்ஸ் இருக்கக்கூடியது ஸ்கொயர் ரூட் உள்ள 2 டைம்ஸ் சேம் நம்பர் இருக்குது. அது 1 டைமாக வெளியே எடுத்துட்டா அந்த ஸ்கொயர் ரூட் எழுத தேவையில்லை. சரியா? இப்போ ஹைட் ஈக்குவல் டு h ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது. ஸோ நம்ம இங்கே ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஹைட் லென்த் வந்துட்டு எப்பயுமே ப்ளஸில் தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இந்த மைனஸ் தேவையில்லை. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இங்கே வந்துட்டு என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருந்தோம்? சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹைட் ஆஃப் த parallelogram is 8 centimeter. Now we have to find base. Base எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம்? 3 into height. 3 times. Base எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம்? 3h இல்லையா? Base is equal to 3h. 3 into height of the parallelogram 8. So the multiply பண்ணா என்ன வரும்? 24. 3 8s are 24 centimeter. So height வந்து 8 centimeter na base 24 centimeter. That's all. Thank you for watching my video.